Hi students, இந்த வீடியோல நாம 12th chapter 2 complex number உடைய exercise 2.1 தான் பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இதற்கான introduction வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இதுல வரக்கூடிய கணக்குகளை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ இந்த யூனிட் உடைய ஃபர்ஸ்ட் கணக்கை நம்ம பார்க்கலாம். எக்ஸசைஸ் 2.1 உடைய ஃபர்ஸ்ட் கணக்கு சிம்பிளிஃபை I power 1947 plus I power 1950 இது ரெண்டையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த சம் நம்ம செய்யணும் அப்படின்னா நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு ரிமெம்பர்ல இருக்கணும். சோ இதெல்லாம் நமக்கு ஈஸியா தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே இந்த சம்மை நாம ஈஸியா போட்டுடலாம். சோ கொஸ்டின் எழுதிக்குவோம். I power 1947 plus I power 1950. சோ இந்த சம்மை செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ரிமைண்டர் ரூலை தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ரிமைண்டர் ரூல் அப்படின்றது என்னன்னா கொடுத்திருக்கிற நம்பரை நம்ம 4ஆல டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது இதுல என்ன ரிமைண்டர் வருதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். சோ இங்க 19ல எத்தனை 4 இருக்கும் அப்படின்னா 4 4s are 16. சோ இதுல நமக்கு ரிமைண்டர் 3 கிடைக்கும். சோ 3ல 4 இருக்காது, 4 நம்ம கீழே இருக்கும் அப்படின்னா 34. அப்ப 8 4s are 32. சோ 34ல 32 போனா 2 இருக்கும். சோ லாஸ்டா இருக்கிற நம்பர் 27. 27ல எத்தனை 4 இருக்கும்? 6 4s are 24. சோ நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது? 27ல 24 போனா 3. சோ அப்ப ரிமைண்டர் ரூல் படி 3க்கு நாம என்ன எழுதணும் அப்படின்னா -i. அப்போ I பவர் 1947 உடைய வேல்யூ -i பிளஸ் அதே மாதிரி 1950க்கு நாம ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். 1950க்கு ரிமைண்டர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். சேம் 4 ஆலயே நம்ம டிவைட் பண்ணோம். அப்போ 4 4s are 16, ரிமைண்டர் 3 கிடைக்குது. சோ 5 நம்ம கீழே இருக்கும்போது 35. இங்க 8 4s are 32. சோ ரிமைண்டர் 3 கிடைக்கும். சோ இங்க 30 இருக்கு. 30ல எத்தனை 4 இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 4s are 28. ஃபைனலா நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது அப்படின்னா 2 கிடைக்குது. அப்போ ரிமைண்டர் 2க்கு நம்மளுடைய வேல்யூ என்னன்னா -1. இப்போ ஃபைனலா நம்மளுடைய ஆன்சர் என்னன்னா -i பிளஸ் இன்டு -1. இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். அடுத்ததா நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். சிம்பிளிஃபை I பவர் 1948 மைனஸ் I பவர் -1869. சோ क्वेश्चन நம்ம அப்படியே எழுதிக்கலாம். I பவர் 1948 மைனஸ் இத நம்ம ரெசிப்ரோக்கலா எழுதணும். 1 டிவைடட் பை I பவர் 1869. லாஸ்ட் சம்ல நம்ம பண்ண மாதிரியே இந்த நம்பர்ஸ் நம்ம 4 ஆல டிவைட் பண்ண போறோம். 1948 4 ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அப்போ 4 4s are 16, ரிமைண்டர் 3 கிடைக்கும். சோ 4 கீழே இருக்கணும் அப்படின்னா 8 4s are 32. சோ இதுல நமக்கு 2 கிடைக்கும். சோ ஃபைனலா 8 கீழே இருக்கணும் அப்படின்னா 7 4s are 28. அப்போ 28ல 28 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 0. அப்போ ரிமைண்டர் 0 கிடைச்சிச்சுன்னா அதனுடைய வேல்யூ என்னன்னா 1. அப்போ I பவர் 1948க்கு 1 அப்படின்னு கிடைக்குது. அடுத்ததா 1869 நம்ம 4 ஆல டிவைட் பண்ணோம். 1869 அத 4 ஆல டிவைட் பண்ண போறோம். 4 4s are 16 தான். சோ இதுல இருந்து 2 கிடைக்கும் நமக்கு. சோ 6 நம்ம கீழ இருக்கணும் அப்படின்னா 26. 26ல 6 4s are 24. சோ ரிமைண்டர் 2 கிடைக்கும். ஃபைனலா 9 கீழ இருக்கும்போது 7 4s are 28. சோ ரிமைண்டர் என்ன கிடைக்கும்னா 1. ரிமைண்டர் 1 உடைய வேல்யூ என்னன்னா i. அப்ப நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா -1 டிவைடட் பை இந்த மொத்த மதிப்புடைய வேல்யூ என்ன அப்படின்னா i. சோ i போட போறோம். சோ 1/i க்கு நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. 1/i ஈக்குவல் டு -i. அப்ப இந்த 1/i க்கு நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா -i. அப்போ 1 மைனஸ் ஆஃப் -i. அப்போ 1 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் i. இதுதான் ரெண்டாவது क्वेश्चनக்கான ஆன்சர். அடுத்ததா நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் என்ன அப்படின்னா சிம்பிளிஃபை summation n equal to 1 to 12 I power n அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதை நாம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். summation n equal to 1 to 12 I power n. இது எப்படி எழுதலாம்னா இந்த n-க்கு 1ல இருந்து 12 வரைக்கும் நம்ம வேல்யூ கொடுக்கணும். அப்போ summation என்பதனுடைய மீனிங் என்னன்னா அடிஷன் அப்படின்னு அர்த்தம். அப்ப நான் 1 கொடுக்குறேன். அப்ப I பவர் 1 கிடைக்கும். அடுத்து 2 கொடுத்தனா I பவர் 2, 3 கொடுத்தா I பவர் 3, 4 கொடுத்தா I பவர் 4, 5 கொடுத்தா I பவர் 5, 6 கொடுத்தா I பவர் 6,
7 கொடுக்கும்போது I பவர் 7, 8 கொடுத்தா I பவர் 8, 9 கொடுத்தா I பவர் 9, அடுத்தது I பவர் 10, அடுத்தது I பவர் 11, அடுத்தது I பவர் 12. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சு ஆட் பண்ண போறோம். ஸோ I பவர் 1 அதனுடைய வேல்யூ என்னன்னா I தான், பிளஸ் I ஸ்கொயர், I ஸ்கொயர் வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், I ஸ்கொயர் வேல்யூ -1. அடுத்தது I கியூப், I கியூப் உடைய வேல்யூ -I. அடுத்தது I பவர் 4, I பவர் 4 உடைய வேல்யூ +1. அடுத்தது I பவர் 5, 4க்கு மேல வந்துட்டாவே அந்த நம்பரை 4 ஆல டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். அப்ப 5 4 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் 1 கிடைக்கும். அப்ப ரிமைண்டர் 1 கிடைச்சிச்சு அப்படின்னா அதனுடைய வேல்யூ என்னன்னா I. அப்ப I பவர் 5 உடைய வேல்யூ I. அடுத்தது I பவர் 6, இதுவும் 4க்கு மேல இருக்கு, அதனால 6 4 ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 2 கிடைக்கும். சோ ரிமைண்டர் 2 கிடைச்சிச்சுன்னா அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா -1. I பவர் 7 4 ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 3 கிடைக்கும். சோ ரிமைண்டர் 3 கிடைச்சிச்சுன்னா அதனுடைய வேல்யூ -I. I பவர் 8 நம்ம 4 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் 0 கிடைக்கும். 0 உடைய வேல்யூ 1, ஏன்னா 2 4s are 8. அப்போ ரிமைண்டர் நமக்கு 0 கிடைக்கும். 0 உடைய வேல்யூ 1. அடுத்தது I பவர் 9, I பவர் 9 4 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 4s are 8, ரிமைண்டர் 1. சோ ரிமைண்டர் 1 இருந்தா அதனுடைய வேல்யூ I. சோ 10க்கு ரிமைண்டர் 2 கிடைக்கும், 2 உடைய வேல்யூ -1. 11க்கு ரிமைண்டர் 3 கிடைக்கும், 3 உடைய வேல்யூ -I. ஃபைனலா 12க்கு ரிமைண்டர் அகைன் 0 கிடைக்கும், 0 உடைய வேல்யூ 1. இத ஃபர்தரா நாம சிம்பிளிஃபை பண்ண போறோம். I plus into minus -1 plus into I plus into minus I இருக்கு. so plus 1 plus I plus into minus -1 plus into minus I. so plus 1 plus I plus into -1 plus into minus so I இருக்கு plus 1. அப்ப நமக்கு எத்தனை 1 இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். 1 எல்லாம் கேன்சல் ஆக போதா அப்படின்னு பார்க்கலாம். -1 +1 கேன்சல் ஆயிடுச்சு, இங்க ஒரு -1 இருக்கு, இங்க ஒரு +1 இருக்கு, கேன்சல் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்க ஒரு +1 இருக்கு, இங்க ஒரு -1 இருக்கு, கேன்சல் ஆயிடுச்சு. I கேன்சல் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். I -I கேன்சல், I -I கேன்சல், I -I கேன்சல். சோ இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. சோ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா 0. அப்போ சம்மேஷன் n equal to 1 to 12 I பவர் n உடைய வேல்யூ என்ன அப்படின்னா 0. அடுத்ததா fourth sum பார்க்கலாம். fourth sumல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா simplify I பவர் 59 plus 1 by I பவர் 59. क्वेश्चन நாம எடுத்து எழுதிக்கலாம். I பவர் 59 plus 1 by I பவர் 59. சோ 59 நம்ம 4 ஆல டிவைட் பண்ணனும். 4 ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். சோ 5 ல 1 4s ஆர் இருக்கும். சோ 1 4s ஆர் 4. சோ இங்க நமக்கு ரிமைண்டர் 1 கிடைக்கும் 19. அப்ப 19ல எத்தனை 4s இருக்கும்னா 4 4s ஆர் 16. அப்ப 19ல 16 போச்சு அப்படின்னா 3 கிடைக்கும். அப்ப 3 கிடைச்சிச்சு அப்படின்னா அதனுடைய வேல்யூ என்னன்னா -I. சோ I பவர் 59 உடைய வேல்யூ -I plus 1 by இந்த 59க்கு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சேம் அதே 59 தான் நம்ம இங்க டிவைட் பண்ண போறோம். சேம் அதுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா -I அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். சோ -I plus by minus. சோ இது ரூல் நமக்கு தெரியும், plus by minus which is equal to -1 by I. சோ ஆல்ரெடி நமக்கு பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், இந்த ரூல் படி 1 by I உடைய வேல்யூ -I. அப்போ இந்த 1 by I க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் அப்படின்னா -I அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சோ ஃபைனலா -I minus into minus plus I. அப்போ -I யும் +I யும் நமக்கு கேன்சல் ஆயிடும். the final answer is 0. fifth sum simplify I into I square into I cube etc. I power 2000 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ இதை எடுத்துக்கலாம் இப்படி I into I square into I cube etc.
into I power 2000. ஸோ நம்மளுடைய பேஸ் எல்லாமே ஈக்குவலா இருக்கு. பேஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா பவரை நாம ஆட் பண்ணிக்கலாம். I பவர்ல எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 1 plus 2 plus 3 plus etc plus 2000. ஸோ நமக்கு இங்க ஒரு அரித்மெட்டிக் ஃபார்முலா ஃபார்ம் ஆகுது. 1 plus 2 plus 3 plus etc plus 2000. இதோட ஃபார்முலா என்னன்னா 1 plus 2 plus 3 plus etc plus n. அந்த ஃபார்முலா நாம எழுதணும். ஸோ 1 plus 2 plus 3 plus etc plus n. இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் வீடியோல கவர் பண்ணியிருக்கோம். இதற்கான ஃபார்முலாவை நம்ம வந்து வீடியோல சொல்லியிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்க. அப்போ 1 plus 2 plus 3 plus etc plus n இது வந்து 10th ஸ்பெஷல் சீரியஸ்ல வரக்கூடிய ஃபார்முலா. சோ இதனுடைய ஃபார்முலா என்னன்னா n into n plus 1 by 2. இதுதான் அதனுடைய ஃபார்முலா. இங்க நமக்கு n உடைய வேல்யூ என்ன அப்படின்னா 2000. ஏன்னா n உடைய வேல்யூ இங்க தான் நமக்கு பிளேஸ் ஆகுது. அப்போ இந்த ஃபார்முலா படி நாம இத சப்ஸ்டிட்யூட் பண்ணும். அப்போ n என்றது 2000, I பவர்ல n என்றது 2000 into 2000 plus 1 by 2. so இந்த 2ஐயும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 1000 ஆயிடும். அப்போ I பவர் 1000 into 2001. so இந்த 1000ஐயும் 2001ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா I பவர் 2001 இந்த 1000ல இருக்கிற 3 zeros நாம எழுதிக்கிட்டீங்கன்னா போதும். சோ இந்த 2001 இந்த 000 இத நாம 4 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கும் அப்படின்னா 0 அப்படின்ற ரிமைண்டர் கிடைக்கும். இப்போ 0 என்ற ரிமைண்டரோட வேல்யூ என்ன அப்படின்னா 1. இந்த क्वेश्चनோட ஆன்சர் என்ன அப்படின்னா 1. அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கக்கூடிய சம் வந்து 6th சம் எக்சர்சைஸ் 2.1 உடைய லாஸ்ட் சம். சிம்பிளிஃபை summation n equal to 1 to 10 I power n plus 50 அப்படின்னு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. கொஸ்டினை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். summation n equal to 1 to 10 I power n plus 50. so இது நம்ம 1ல இருந்து 10 வரைக்கும் n க்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணனும். அப்போ I பவர் இங்க 1 ன்னு கொடுத்தோம் அப்படின்னா 50 plus 1 51. அதே மாதிரி I பவர் 52, I பவர் 53 plus I power 54 plus I power 55 plus I power 56 plus I power 57 plus I power 58 plus I power 59 plus I power 60 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சோ இது எல்லாத்தையும் நாம 4 ஆல டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் கிடைக்குதோ அதனுடைய வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சோ I பவர் 51 நம்ம 4 ஆல டிவைட் பண்ணும்போது வேற வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி I பவர் 52 ஒரு 4 ஆல டிவைட் பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த I பவர் 51ல இருந்து 58 வரைக்கும் நீங்க 4 ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். சோ அந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணவோ அல்ல சப்ட்ராக்ட் பண்ணவோ பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தோட வேல்யூஸும் நமக்கு கேன்சல் ஆகி 0 அப்படின்னு கிடைச்சிரும். I பவர் 51 to 58 வரைக்கும் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0 கிடைச்சிரும். ஃபைனலா I பவர் 59ஐயும் I பவர் 60யும் நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்ப I பவர் 59 நாம 4 ஆல டிவைட் பண்ணும்போது 1 4s are 4, 5ல 4 போனா 1 19 கிடைக்குது. அடுத்தது 4 4s are 16 அப்படின்னு வரும். 19ல 16 போனா 3. அப்ப 3 ஓட வேல்யூ என்னன்னா -I. அடுத்ததா 60 நாம 4 ஆல டிவைட் பண்றோம் அப்படின்னா 1 4s are 4, ரிமைண்டர் 2. சோ ஃபைனலா 0 கிடைக்கும். சோ 20ல 5 4s are 20. சோ ரிமைண்டர் நமக்கு 0 கிடைச்சிருச்சு. 0 ஓட வேல்யூ என்ன அப்படின்னா +1. சோ இந்த क्वेश्चनோட ஆன்சர் என்ன அப்படின்னா +1 என்ற அந்த நம்பரை ரியல் நம்பர் அதை முன்னாடி போட்டுக்கலாம், மைனஸ் I என்ற இமேஜினரி நம்பரை செகண்டா போட்டோம் அப்படின்னா இந்த क्वेश्चनோட ஆன்சர் இதுதான். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் 6 சம் வந்து நம்ம டீச் பண்ணியிருக்கோம். இந்த 6 சம்மும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். இதுல இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல தயங்காம டவுட் கேளுங்க, அதை நான் கிளியர் பண்றேன். தேங்க்யூ.